அமெரிக்காவில் உள்ள ஆந்த்ரோபிக் என்ற நிறுவனம் ஒரு புதிய ரோபோட் மெக்கானிக்கை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன் பெயர்தான் கிளாட் கோட். முன்பெல்லாம் ஒரு பழைய தொழிற்சாலையை லெகசி சாஃப்ட்வேர் நவீனமாக மாற்ற வேண்டும் என்றால் நூற்றுக்கணக்கான இந்திய மென்பொருள் பொறியாளர்கள் பல மாதங்கள் வேலை செய்ய வேண்டும். இதுதான் நமது ஐடி நிறுவனங்களின் முக்கிய வருமானம். ஆனால் இந்த கிளாட் கோட் என்ற ஏஐ கருவி நானே மிக குறைந்த செலவிலும் மிக வேகமாகவும் பழைய மென்பொருள்களை புதுப்பிப்பேன் என்று சவால் விடுகிறது. கற்பனை செய்து பாருங்கள், உங்கள் ஊரில் ஒரு 50 வருட பழைய பெரிய பங்களா இருக்கிறது. அதன் சுவர்கள் விரிசல் விட்டுள்ளன. மின்சார வயர்கள் எங்கே செல்கின்றன என்றே தெரியவில்லை. குழாய்கள் துருப்பிடித்து விட்டன. அந்த வீட்டை இடிக்காமல் நவீன வசதிகள் கொண்ட மாளிகையாக மாற்ற வேண்டும். இதுதான் லெகசி சாஃப்ட்வேர். வங்கிகள் அல்லது பெரிய தொழிற்சாலைகள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தும் பழைய கணினி மென்பொருள்கள் இப்படித்தான் இருக்கும். அவற்றில் பல மில்லியன் வரிகள் கோடிங் இருக்கும். ஒரு வரியை மாற்றினால் இன்னொன்று உடைந்துவிடும். முன்பு இந்த வீட்டை சரி செய்ய 100 என்ஜினியர்கள் தேவைப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு சுவராக சோதித்து ஒயர்களை கண்டுபிடித்து மெதுவாக வேலை செய்வார்கள். இதற்கு 6 மாதங்கள் ஆகும். கோடிக்கணக்கில் செலவாகும். இப்போது கிளாட் கோட் எனும் ஒரு டிஜிட்டல் ரோபோ உள்ளே நுழைகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கேன் செய்தல். அந்த ரோபோ ஒரே வினாடியில் அந்த முழு வீட்டின் வரைபடத்தையும் புரிந்து கொள்கிறது. செகண்ட் ஒன் பிழைகளை கண்டுபிடித்தல். எங்கே கசிவு இருக்கிறது, எந்த ஒயர் பழுதடைந்துள்ளது என்பதை நொடியில் கண்டுபிடித்துவிடும். தேர்ட் ஒன் மறுசீரமைப்பு. அதுவே தானாக புதிய சிமெண்ட் பூசி புதிய ஒயர்களை மாற்றி வீட்டை புதுப்பிக்க தொடங்குகிறது. ஒரு பழைய வங்கியின் கணக்கு வைக்கும் மென்பொருளை புதுப்பிக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். சரியா? பழைய முறை ஒவ்வொரு வரியாக படித்து எங்கே தவறு வரும் என்று யோசித்து செய்வது. இதன் செலவு ரூபாய் 50 லட்சம் ஆகலாம். புதிய முறை கிளாட் கோட். முழு கோடையும் உள்வாங்கி நவீன காலத்திற்கு தகுந்தபடி அதுவே மாற்றிவிடும். மனிதர்கள் அதை சரிபார்த்து ரிவ்யூ ஓகே சொன்னால் போதும். இதன் செலவு வெறும் மின்சார கட்டணம் மற்றும் ஏஐ சந்தா மட்டுமே. இந்த செய்தியை கேட்டவுடன் இந்தியா ஐடி நிறுவனங்களில் முதலீடு செய்திருந்தவர்கள் பயந்து போய் தங்கள் முதலீடுகளை எடுத்துக்கொண்டு வெளியேறுகிறார்கள். யாருக்கு அதிக பாதிப்பு? டெக் மஹிந்திரா. இதன் மதிப்பு 6.7% சரிந்துவிட்டது. HCL டெக்னாலஜிஸ் இது 6.5% சரிந்து உள்ளது. இன்ஃபோசிஸ் அண்ட் TCS இவை இரண்டும் முறையே 4.6% மற்றும் 4% சரிந்து உள்ளன. விப்ரோ இது 3% சரிந்து உள்ளது. ஒரே மாதத்தில் இந்த துறை தனது மதிப்பில் 21.6% இழந்துவிட்டது என்றால் ஐடி நிறுவனங்களுக்கு வந்த தீவிரத்தை புரிந்து கொள்ளுங்கள். 2 விதமான பார்வைகள். இந்த சூழ்நிலையை 2 வெவ்வேறு திசைகளில் இருந்து நிபுணர்கள் பார்க்கிறார்கள். ஜெஃப்ரீஸ் குழு எச்சரிக்கை. இனி பழைய முறைப்படி வேலை செய்தால் மேனேஜர் சர்வீஸ் செல்லுபடியாகாது. ஏஐ வந்த பிறகு நிறுவனங்கள் ஆலோசனை வழங்க மட்டுமே தேவைப்படுவார்கள். எனவே இந்த நிறுவனங்களின் மதிப்பு இன்னும் குறைய வாய்ப்புள்ளது என்று இவர்கள் எச்சரிக்கிறார்கள். CLSE குழு. பயப்பட தேவையில்லை. புயல் வீசுவது உண்மைதான், ஆனால் நிறுவனங்கள் முழுகாது. வாடிக்கையாளர்கள் இப்போதும் இந்திய நிறுவனங்களைத்தான் நம்புகிறார்கள். ஏஐ என்பது வேலைகளை பறிக்காது, மாறாக வேலை செய்யும் வேகத்தை அதிகரிக்கும் ஒரு கருவி மட்டுமே என்று இவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள். உலகில் இப்போதும் பல வங்கிகளும் விமான நிலையங்களும் 30 முதல் 40 ஆண்டுகள் பழைய மென்பொருள்களை பயன்படுத்துகின்றன. அவற்றை மாற்றுவதுதான் $1 பில்லியன் மதிப்புள்ள தொழில். கிளாட் ஏஐ இது ChatGPTக்கு போட்டியாக உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ. இது மற்ற ஏஐக்களை விட மிக நீளமான மற்றும் சிக்கலான கோடிங் செய்யும் திறன் கொண்டது. நமது ஐடி நிறுவனங்களும் இப்போது ஏஐ தொழில்நுட்பத்திற்கு தகுந்தபடி தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன.